திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாயே போற்றி, பாகம் பெண்ணுருவானாயே போற்றி, தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அழகையில் யோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால், தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்வரதர் பொத்தாள் தொட, எடுக்கு மாக்கதையின் தமிழ் செய்யுளாய் நடக்கும் மென்மீன் அமக்கருள் செய்திட, தடக்கை ஐந்துடைத்தாள் செவினேன் முடி கடக்களிற்றினை கருத்துள் இருத்துவாம், மதிவளர் சடைமுடி மன்றுடாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை, விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த, தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல செம்மேனி அம்மான் சிவபரஞ்சுடர் ஏழ்தலம்புகள் காவிரியால் விளை சோழ மண்டலத்திலே கோயில் என்று சைவ பெருமக்களால் கொண்டாடப் பெறுகிற பெரும்பற்ற புலியூர் சிதம்பரத்திலே எல்லாம் வல்ல அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்மை உடனாய ஆனந்த நடராஜமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிற பெருமானை அல்லும் பகலும் அனவரதமும் சிந்தித்து தமது திருவுள்ள கிடக்கையிலே எழுந்தருள பண்ணி, தொண்டை நாட்டிலே பள்ளிக்கரணை பகுதியிலே சித்சபா மணிக்கூடம் என்கிற ஒரு அற்புதமான அமைப்பை நிறுவி, எல்லாம் வல்ல தில்லையம்பலவாணரை அருள்மிகு சித்சபாநாயகராக, அம்மையை சித்சபாநாயகியாக எழுந்தருளை செய்வித்து, மணிவாசக பெருமானை அருகிலே அமர்த்தி, சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஒங்கவும், திருவாசக செந்நெறி வையமெல்லாம் பரவ திருவாசக முற்றோதல் நிகழ்வுகளை தொடர்ந்து ஆற்றியும், மிக சிறப்பான முறையிலே பெருமானுக்கு பல் இயம் என்று சொல்லுகிற இசைக்கருவிகளாலே நாதோபாசனையாக திருக்கைலாய வாத்தியங்களை இசைக்கச் செய்தும், அதனை தொடர்ந்து மிக சிறப்பான முறையிலே ஒவ்வொரு திங்களும் வருகிற 4வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் நமது தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாய் மலர்ந்தருளி இருக்கிற அற்புதமான திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணத்தை தொடர் சொற்பொழிவு நிகழ்வாக சித்சபா மணிக்கூடத்திலே அருளாளர்கள், அறிஞர் பெருமக்கள், அடியார்கள் மையத்திலே நிகழ்த்தியும் வருகிற பாராட்டுதலுக்குரிய நம்முடைய சித்சபா மணிக்கூட நிறுவனர் ஐயா சிவத்திரு திருஞானம் ஐயா அவர்களுக்கும், அவர்களது வாழ்வரசி அம்மையார் உமாமகேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கும்,
அவர்களுடைய கருத்து ஒருமித்து இந்த அற்புதமான பணியிலே தம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற அவர்களுடைய மக்கள் செல்வங்கள் செல்வன் சக்திதரனுக்கும் செல்வன் பார்த்திபனுக்கும் ஐயா அவர்களுக்கு அடியனுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அம்மையார் அவர்களுக்கும் அவ்வாறே சொல்லி, குழந்தை செல்வங்களை நெஞ்சார வாழ்த்தி இங்கே வருகை தந்து வெற்றிருக்கிற ஞான தபோதனர்களாக ஞான தபோதனியர்களாக வருகை தந்து பெற்றிருக்கிற சீரடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கரணை நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா ஒரு ஆர்வம். குன்றத்தூர்ல கூட இப்ப சேக்கடார் பெருமானுடைய விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய பெயர் கூட அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இங்கே நான் பள்ளிக்கரணை செல்ல வேண்டும். இன்றைக்கு ஆற்ற வேண்டிய பணியை நேற்றே அங்கே ஆற்றி இன்றும் ஆற்ற வேண்டிய பணியை செல்வி மட்டுவார் குழலி மறுவார் குழலி வசம் ஒப்புவித்து இங்கே வந்திருக்கிறேன். அரசு விழாவாக 3 நாட்களும் தொடர்ந்து அங்குள்ள சிவனடியார் திருக்கூட்ட பெருமக்களாலே நிகழ்த்தப்பெறுகிற நிகழ்விலே தொடர்ந்து அடியேனும் 28, 29 போன்ற தேதிகளிலே உரையாற்றவுமாக பணிகள் அங்கே அமைய ஆர்வத்தோடு இங்கே பள்ளிக்கரணைக்கு வருவதற்கு காரணம், செல்வமலி குன்றத்தூர் தெய்வ சேக்கிழார் பெருமான் அவதரித்த புண்ணிய பூமியிலே கூட இப்படி ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்வை அங்கே நிகழ்த்த காணோம். ஆனால் முன்னம் செய்த ஒரு பெரிய தவப்பயன் நம்முடைய திருஞானம் ஐயா அவர்களுடைய தாய் தந்தையர் நோற்ற தவம், அவர்கள் திருவுள்ளத்திலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பணியை செய்ய வேண்டும். ஏதோ முகமனுக்காக அவர்களை போற்றுவதல்ல, உள்ளார்ந்த அன்போடு சொல்லுகிற வார்த்தை இது. ஆகையினாலே பெரிய புராணத்தை சிந்தை செய்ய வேண்டும் என்கிற நிலையிலே அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்விலே அவர்களை மீண்டும் ஒரு முறை நெஞ்சார வாழ்த்தி வணங்கி 12 திருமுறைகளை விண்ணப்பம் செய்த நம்முடைய ஐயா, ஏனைய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் எளியனுடைய நன்றி கலந்த வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை பணிவோடு தெரிவித்து இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகிறேன். வழக்கமா நாயன்மார்களுடைய சரித்திரம் என்று சொன்னால் அந்த கதை நிகழ்வுகளை மட்டுமே சொல்லி செல்வது என்பது ஒரு முறை. இல்ல, சேக்கிழார் பெருமானுடைய வாக்குகளோடு தொடர்புபடுத்தி சிந்திக்க வேண்டும் என்பது மற்றொரு முறை. இன்னும் அதிலே திறனாய்வோடு சிந்திப்பது என்பது இன்னும் ஒரு மேலான சிறப்பு. அந்த வகையிலே நம்முடைய நாயன்மார்களுடைய வரலாறுகளையும் சிந்திக்க வேண்டும். அந்த வரலாறுகளை தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய வாக்கின்படி சிந்திக்க வேண்டும் என்பது நம்முடைய திருஞானம் ஐயா அவருடைய திருவுள்ளம். அந்த வகையில இன்றைய நாள் நம்முடைய சிந்தனைக்கு விருந்தாக தெய்வ சேக்கிழார் பெருமான் வழங்குகிற அற்புதமான நாயன்மார் வரிசையில முருகநாயனாருடைய சரிதத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் என்கிற செய்தியை இந்த இனிய நேரத்திலே தெரிவித்து, பிள்ளை பாதி புராணம் பாதி என்று ஆயிரக்கணக்கான பாடல்கள் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுக்கு இருக்கிறது. அடுத்தபடியாக நம்முடைய திருநாகூர் சுவாமிகளுக்கு அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பெரிய புராண தொடக்கம், நடு, இறுதி, அதாவது நிறைவு பகுதி வெள்ளாணிச்சருக்கம் வரை செந்தமிழ் சுந்தரர் பெருமான் காப்பிய நாயகராக சிந்திக்கப்பெறுகிறார். இங்க நம்முடைய முருகநாயனாருக்கு என்று சேக்கிழார் பெருமான் அமைத்துக் கொண்டிருக்கிற பாடல்களினுடைய எண்ணிக்கை 14. 14 என்று சொல்லுகிற பொழுது அந்த 14க்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ராமாவதாரம் என்று சொல்கிற ராமாயணத்திலே கூட கைகேயி ராமபிரானை பார்த்து 7 2 ஆண்டில்
வா என்று இயம்பினான் அரசன் என்று தசரத சக்கரவர்த்தி கூற்றாக சொல்லுவார். 7 2 14. அதாவது தவறு செய்கிறவர்களை ஆயுள் தண்டனை என்று 14 ஆண்டுகள் போடுவது மரபு. ஆனா இங்க 14 ஆண்டுகள் கானகத்திலே சென்று புண்ணிய துறைகளாடி தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு ராமபிரானை மீண்டும் அயோத்திக்கு வா என்று சொல்கிறாள் என்று சொன்னால், அந்த 14 ஆண்டுல ஏதோ ஒரு பெரிய தேவ ரகசியம் இருக்கிறது, ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. ஏன்னா உலகு என்று சொல்லுகிற பொழுது உலகு எல்லாம் எண்ணிக்கை இல்லை. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வடப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன என்று வியக்கிறார் திருவண்ட பகுதியில மணிவாசக பெருமான். எவ்வளவு உலகங்கள்னு நம்மால எண்ண முடியாது. அதனால எல்லா உலகமும் ஆனாங்கியே என்றார் அப்பர் பெருமான். ஆனா நம்முடைய புராண சம்பிரதாய மரபிலே 7 14 உலகங்களை சொல்லுவது என்பது ஒரு மரபு. 14 உலகம், 7 14 உலகம். பாரோடு 14 லோகத்து உள்ளையும் பழியோடு பாவமோட என்று கவிராஜ பண்டாரத்தையா அவர்கள் திருமலை முருகப்பெருமானுடைய பிள்ளை தமிழ்ல சொல்லுவார். அதனால் இந்த 14 என்று வருகிற பொழுது 13வது திதி திரையோதசி, அப்பதான் பிரதோஷம். நேற்று சனி மகா பிரதோஷம். 14வது திதி சதுர்தசி. திதிகள்ல 14வது திதி மாத சிவராத்திரி வரும். மாத சிவராத்திரி, மகா சிவராத்திரி மாசி மாதத்துல. அப்ப 14வது திதி சிவபெருமானுக்கே உரிய சதுர்தசி திதியாகவும் அமைகிறது. அந்த வகையில செக்கடார் பெருமானுடைய திருவுள்ளம் 7 14 உலகத்து உள்ளவர்களுடைய வினைகள் எல்லாம் நீங்கி பேரானந்த பெருவாழ்வில் எல்லா உயிர்களும் திளைக்க வேண்டும் என்று அருளம் பற்றினார்களோ என்னவோ. அதனால இப்பகுதியில அந்த 14 பாடல்கள் அமைந்திருக்க பார்க்கிறோம். ஒவ்வொரு பாடல்களும் அதனுடைய பெருமையை சொல்லி முடியாது. அதனால் நம்முடைய நாயனார் திருமுருக நாயனார், முருக நாயனார், சென்ற முறை மூர்த்தி நாயனாரை பார்த்தோம், இப்ப முருக நாயனார். முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்ட தொகை தான் நமக்கு முதல் நூல். அதுல முருகனுக்கு அடியேன் என்கிறார். இது 2 சொற்கள் தான், முருகன் அப்புறம் அவருக்கு அடியேன்கிறத 2 சொற்கள்ல நம்ம கருத்தில் கொள்ளலாம். தொடர்பாக சொல்லுகிற பொழுது முருகனுக்கும் அப்புறம் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று வருவது தொடர்பு, தொடர்ச்சி. இந்த 2 வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நம்பிய ஆண்டார் நம்பிகள் உண்மையிலேயே நம்பியாண்டார் நம்பிகளுடைய தவமும் உழைப்பும் அவர் யாத்து தந்திருக்கிற திருத்தொண்டர் திருவந்தாதியினுடைய பெருமையும் சொல்லி முடியாது. அவ்வளவு சிறப்பு. இந்த 2 வார்த்தைகளை வைத்துக்கொண்டு அவர் ஒரு கட்டளை கலித்துறை திருத்தொண்டர் திருவந்தாதியிலே பாடுகிறார். இவர் எந்த ஊர், என்ன பணி செய்தார், அதற்கு பிறகு அதை மூலமாக சுந்தரர் பெருமானுடைய திருத்தொண்ட தொகை முதல் நூலாக, திருத்தொண்டர் திருவந்தாதி வழி நூலாக, நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் புராணம்ங்கிற பெரிய புராணத்தை சார்பு நூலாக செய்கிறார் என்பது நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற செய்தி. அந்த வகையில இப்ப நம்ம
முருகநாயனாரை பற்றி சிந்திப்பதற்கு முன்பு எப்பொழுதுமே நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரு நாயனாருடைய சரிதத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாட்டினுடைய சிறப்பு, நகரினுடைய சிறப்பு, அந்த நாயனார் அவதரித்த குடியினுடைய சிறப்பு, பிறகு அவர் செய்த திருத்தொண்டு, இப்படி சொல்லுவது என்பது ஒரு மரபு. இதுல என்ன ஒரு தனி சிறப்புனா, அந்த நாயன்மார்கள் அவதரித்த தலங்கள் தேவார பாடல் பெற்ற மூவர் தேவாரம் பெற்ற பதிகளாக இருப்பது ஒரு நிலை. சில நாயன்மார்கள் சக்தி நாயனார் என்று எடுத்துக்கொண்டா வரிஞ்செய்யூர் அப்படின்னு தான் இருக்கும். நம்ம தேவார பதிகம் இருக்கா. அப்ப என்னன்னா பதிகங்கள் பெற்ற திருத்தலங்கள். இப்ப திருவாரூர் சொல்ல முடியுமா? சிறுத்துணை நாயனார், கடற்சிங்கர், நாட்டமிகு தண்டிக்கும் என்று சொல்லுகிறார் தண்டி நாயனார். இப்படி நாயன்மாருடைய சரிதம் எல்லாம் பதிகங்கள் பெற்ற தலங்கள்ல வைத்து சிந்திப்பதும் ஒரு தனி நிலை. அதுபோல நம்முடைய முருகநாயனாரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அவர் அவதரித்தருடைய திருவூர் திருப்புகலூர். அப்பர் பெருமான் கும்பகோணம் என்று சொல்கிற குடந்தை மாநகருக்கு எழுந்தருளுகிறார். அங்க மகாமகக்குளம் இருக்கிறது. அந்த மகாமகக்குளத்தினுடைய சிறப்பை சேக்கிழார் பெருமான் கங்கை முதலான புண்ணிய நதிகள் எல்லாம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீராடுகிறார்கள்ங்கிற குறிப்பை பெரிய புராணத்திலே மாமகந்தான் ஆடுதற்கு கங்கை முதலான நதிகள் எல்லாம் நீராடுகிற அற்புதமான திருக்குளம் நம்முடைய மகாமக திருக்குளம். அந்த குளத்தினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி தாவி முதல் காவிரி, நல் யமுனை, கங்கை, சரஸ்வதி, பொற்றாமரை, புட்கரணி, தென்னீர், கோவியோடு குமரி வரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை அப்படின்னு சொன்னவரு திருப்புகலூரை நினைக்கிறார். குடந்தையில கும்பகோணத்துல 3 தேவார பாடல் பெற்ற தலம். ஒன்று குடமுக்கு என்று சொல்லுகிற கும்பேஸ்வரருடைய கோயில். இன்னொன்று குடந்தை காரோணம் என்று சொல்லுகிற சோமேஸ்வரர், வியாட சோமேஸ்வரர் என்றும் மகாமக குளக்கரையிலேயே இருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமானுடைய ஆலயம் என்று 2 கருத்துக்கள் உண்டு. அதுல பெரும்பான்மை வியாழ சோமேஸ்வருடைய ஆலயத்தை குறிப்பிடுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக கீழ்கோட்டம், குடந்தை கீழ்கோட்டம், அங்கதான் நடராஜ பெருமானுடைய தனிச்சிறப்பு. கம்பீரமான சபை, அம்பிகை தாளமிட பெருமான் ஆடுகிற கோலம். அதனால அவ்வளவு அழகான அந்த திருக்கோயிலுக்குள்ளே நுழைகிறார் அப்பர் பெருமான். திருப்புகலூரை நினைக்கிறார். பூச்சூழ்ந்த பொழில் தழுவு புகலூருள்ளார் இருக்கிறது கும்பகோணம். பூச்சூழ்ந்த பொழில் தழுவு புகலூருள்ளார் புறம்பயத்தார் அறம்புரி பூந்துருத்தி புக்கு மாச்சூழ்ந்த பழனத்தார் நெய்த்தானத்தார் மாதவத்து வளர் சோற்று துறையார் நல்ல தீச்சூழ்ந்த திகிரி திருமாலுக்கிந்து திருவானை காவினிலோர் சிலந்திக்கு அந்நாள் கோச்சோழர் குலத்து அரசு கொடுத்தார் போலும் குடந்தை கீழ்கோட்டத்து எம் கூத்தனாரே. அங்க மட்டும் கூத்தனாரே என்று பதிக பாடல்கள் தோறும் கூத்த பெருமானை நினைவுபடுத்திய பாடுகிறார். ஏன்னா நடராஜ பெருமானுடைய சிறப்பான பதிகை வரிசை பட்டியல்ல இந்த திருப்பதிகமும் இடம்பெறத்தக்க அற்புதமான திருப்பதிகம். இல்ல அந்த புகலூர்ங்கிற திருப்புகலூரை சொல்லுகிற பொழுது பூச்சூழ்ந்த பொழில்,
பொழில்னா என்னன்னா சோலை, அடர்ந்த சோலை. அந்த சோலைகள்ல இருக்கிற மரங்கள்லாம் என்னன்னா நல்ல மலர்களை புஷ்பிக்கக்கூடிய மரங்கள். கொன்றை, மந்தாரை, கோங்கு, இன்னும் அற்புதமான பல சண்பகம். இப்ப கூட திருவேங்கடமலையில பாத்தீங்கன்னா நிறைய சண்பக மரம் வச்சிருப்பாங்க. சண்பகாரண்யம் என்று திருநாகேஸ்வரத்திற்கு பேர். நம்ம சேக்கிழார் பெருமானுடைய ஆன்மார்த்த தலம் தென் திருநாகேஸ்வரம். குன்றத்தூர்ல இருக்கிறது அவர் அமைத்த வட திருநாகேஸ்வரம். அதனால சண்பகம். அதனால நல்ல சோலைகள் எல்லாம் மலர்ந்து நறுமண மலர்களை எல்லாம் ஒப்புக்கின்ற அற்புதமான சோலைகள் சூழ்ந்த பூச்சூழ்ந்த பொழில் தழுவு புகழோர் என்றார். திருஞான சம்பந்த பெருமான் திருப்புகலூருக்கு எழுந்தருளுகிறார். திருநாக சுவாமிகள் திருப்புகலூருக்கு எழுந்தருளி பதிகம் பாடி இருக்கிறார். பின்னால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புகலூருக்கு எழுந்தருளி ஆலய வளாகத்துல செங்கற்களையே தலைக்கு வைத்து படுத்து விழித்து பார்க்கிற பொழுது அவையெல்லாம் தங்க கட்டிகளாக தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாமிடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்று பாடுகிறார். இப்படி மூவர் முதலிகளாலும் நம்முடைய தொண்டை நாட்டிலே தோன்றிய நிற்குன்றவாணர் என்கிற ஒரு பெருந்தகையார் திருப்புகலூருக்கு புகழூர் அந்தாதி என்று ஒரு நூல் பாடி இருக்கிறார். இன்னும் ஏராளமான அற்புதமான ஞான கருவூலங்களை எல்லாம் தன்னகத்து கொண்டு விளங்குகிற ஒரு மிகப்பெரிய ஒப்புயர்வற்ற தானம் திருப்புகலூர். இப்ப நமக்கு தொகை என்கிற பொழுது முருகனுக்கும் அப்புறம் உருத்துர பசுபதிக்கும் அடியன், அங்க பெயர் மட்டும்தான், அடியன் மட்டும்தான். இப்ப நம்ம நம்பி ஆண்டார் நம்பிகள் என்ன சொல்றாரு அதை பார்க்கணும். திருத்தொண்டர் திருவந்தாதியில என்ன சொல்றாரு அப்படி பார்க்கிற பொழுது ரொம்ப அழகா சொல்றாரு. பதிகம் திகழ் பஞ்சாக்கரம் பயில் நாபினான். அறிமுகம். இப்ப இங்க கூட சொன்னேன், ஒரு சபை மரியாதை நிமித்தமாக ஒருத்தருக்கு வணக்கம் சொல்லணும். சிற்சபாமணி கூடத்தை நிறுவியவர், திருக்கைலாய வாத்தியங்களில இசைக்க செய்கிற நிலையிலே உதவுபவர், தொண்டர் புராணத்தை தொடர்ந்து நிகழ்த்துபவர், இதெல்லாம் அடுக்கி சொன்ன மாதிரி ஒரு அறிமுகம் செய்கிற பொழுது அது சொல்லுவது என்பது ஒரு மரபு. சேக்கிழார் பெருமான் முருகநாயனார அவர் அறிமுகம் செய்யறார். முதல்ல எடுத்தோடனே என்ன சொல்றாரு, பதிகம் திகழ், தேவார பதிகத்தை தான் சொல்றாரு. பதிகம் மூவருடைய தேவாரத்திற்கும் பதிகம் திருப்பதிகம் திருப்பதியம் என்று சொல்லுவது மரபு. அந்த பதிகங்கள்லயே முதன்மையானது எதுன்னா பஞ்சாக்கரம். பஞ்சாக்கரம்னா 5 எழுத்து. 5 எழுத்து எதுன்னா உங்களுக்கு தெரியும், நம சிவய மந்திரம், அப்புறம் சிவய நம மந்திரம். இதுல வெளிப்படையா நற்றுணையாவது நமச்சிவாயவே, சொல்லுனா நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, இதெல்லாம் நமக்கு தெரிந்தது. ஆனா ஞான சம்பந்த பெருமான் மட்டும் வெளிப்படையா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பதிகத்துல நமச்சிவாய மந்திரத்தை வெளிப்படையாக அருளி செய்த பெருமான், அவருக்கு பூணுநூல் என்று சொல்லுகிற உபநயனம் நிகழ்ந்த காலத்துல அருளி செய்த திருப்பதிகத்துல மட்டும் 5 எழுத்து அப்படின்னு பொதுவா சொல்றாரு. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும்
நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் மற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே அஞ்செழுத்து. அதனால இவருக்கு 5 எழுத்து ஸ்ரீபஞ்சாக்கரம் என்று சொல்லுகிற அந்த 5 எழுத்தை பொதுவா திருப்பதிகத்தோடு தொடர்பு படுத்தி, இந்த இடத்துல பதிகம்னா யாருடைய பதிகமா இருக்கும்? இவருடைய காலத்துல வாழ்ந்தவர்கள், முருகநாயனாருடைய காலத்துல வாழ்ந்தவர்கள் திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கர் சுவாமிகளும். அதற்கு பிறகுதான் சுந்தரர் பெருமான் வருகிறார். அதனால இங்க பதிகம் என்று சொன்னால் ஞான சம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் 2 5 எழுத்து திருப்பதிகங்கள்ல குறிப்பாக இந்த துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் என்று சொல்லுகிற திருப்பதிகத்து உட்கடை பொருளாக இருக்கக்கூடிய பஞ்சாக்கரம் என்று கருதலாம் என்று அருளாளர்கள் சிந்திக்கிறார்கள். அதனால அந்த பதிகம் திகழ் பஞ்சாக்கரம் பயில் நாவினான்னு சொன்னதுனால சொல்லுனா நமச்சிவாயவேன்னு சொல்ற அந்த நிலையில மந்திரங்களை மானதமாக மனசுக்குள்ளையும் ஜெபிக்கலாம், வாய் விட்டும் சில நேரங்கள்ல சொல்லலாம், தனக்கு மட்டும் கேட்கிற மாதிரியும் சொல்லலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிலையில அதற்கு பலன்கள் உண்டு என்பதெல்லாம் நாம் அறிந்த செய்தி தான். ஆனா இங்க என்ன சொல்றாரு? பதிகம் திகழ் பஞ்சாக்கரம் பயில் நாவினான். இது முதல் அறிமுகம். யாரு? இப்ப நம்பி ஆண்டார் நம்பிகளுடைய வாக்கு இது. யாரை பற்றி? முருகநாயனாரை பற்றி. அடுத்த தொடர்பு சீர் மதியம் சடையார்க்கு அலறு தொட்டு அணிபவன். யாரு? நம்ம சிவபெருமான், பிறை சூடிய பெருமான், செஞ்சடை கற்றே முற்றத்து இளநிலா எரிக்கும் சென்னியுடைய பெருமான். அவருக்கு அலர்னாலும் மலர்னாலும் பூ எல்லாம் ஒண்ணுதான். அத தொட்டு அணிபவன், தொடுத்து அணிபவன். இது 2வது அறிமுகம். 1 5 எழுத்தை சொல்லக்கூடியவர், 2வது பெருமானுக்கு மாலை, மலர் மாலைகள், அதாவது திருப்பள்ளி தாமம் அப்படின்னு பேர். இத அணிவிக்கக்கூடியவர், தொடுத்து அணிவிப்பவர். அடுத்து அப்படி சொல்றாரு, தன்னை யான் மகிழ்ந்து துதியம் கடற் சண்பை நாதற்கு. யாரு? திருஞான சம்பந்த பெருமானுக்கு. ஏன் இவர் இப்படி சொல்றாருன்னா, நம்பியாண்டார் நம்பிகளுடைய ரொம்ப ஆன்மார்த்தமான நாயனார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டோம்னா, அவருடைய திருவுள்ளத்திலே ஆழமா பதிந்து அவருடைய வாக்குகள் பல நூல்கள். அந்த 11ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்த பெருமானுக்கு பல நூல்களை அருளி செய்தவர் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள். அது 11ஆம் திருமுறை வர்றபோதுதான் சிந்திக்க முடியும். ஒவ்வொன்றும் தனித்தனி நூல்கள். அது பிரபந்தம் என்றே பேரு. 96 வகையான பிரபந்தங்கள்ல பல வகையான பிரபந்தங்களை தன்னகத்து கொண்டு விளங்குவது 11ஆவது திருமுறை. அதனால என்ன சொல்றாரு? யான் மகிழ்ந்து துதி செய்கிற பெருமை பொருந்திய திருவடியை உடைய சண்பை நாதனாகி ஞான சம்பந்த பெருமானுக்கு நம்ம முருகநாயனார் தோழர்னார். எவ்வளவு பெரிய சிறப்பு! தோழருங்கிறது எவ்வளவு பெரிய நிலை! ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாயின்னு சுந்தரமூர் சுவாமி ஆரூர் பெருமான சொன்னாரு. இத சொல்றதுக்கு முன்னையே முருகநாயனார் யாருடைய தோழர், யாருக்கு தோழர் அப்படின்னா அழகா சொன்னார். ஞான சம்பந்த பெருமானுக்கு சொல்றவரு நம்பியாண்டார் நம்பிகள். சண்பை நாதற்கு தோழன். அடுத்தபடியா சொன்னாரு, இவர் காலத்துக்கு, முருகநாயனார் காலத்திற்கு, திரு ஞான சம்பந்த பெருமான் அப்பெருமானுடைய காலத்திற்கு பின்னால வந்தவர் யாரு? வன்றொண்டராகிய சுந்தரர் பெருமான். இப்ப அவரையும் சொல்லணும்.
அவர் திருத்தொண்ட தொகையில இவரை குறிப்பிட்டு அடியேன்னு சொன்னார் இல்லையா, அதையும் சொல்றாரு. வந்தொண்டன் அம்பொன் அதிகம் பெரு புகழூர் அப்படின்னார். எப்படி சொல்லணும்? வந்தொண்டனுடைய சிறப்பை சொல்லணும். அவர் எல்லா இடங்கள்லையும் பொன் பெற்றார், பல இடங்கள்ல பெற்று இருக்கிறார். ஆனா அந்த பொண்ணை அதிகமா செங்கல் அளவுக்கு, மற்ற இடங்கள் எல்லாம் பொற்காசுகளா பெற்று இருக்கலாம், ஆனா அதிகம் பெறுனர் இல்லையா? அதிகம். வன்றொண்டன் அம்பொன் அதிகம் பெரு புகழூர். அந்த ஊர் தான்யா முருகன் எனும் அந்தணன் அவதரித்த ஊர், அவரோட தொடர்புள்ள ஊர்னு இந்த பாட்டை நிறைவு செய்யறார். இப்ப இதுதான், இதை வச்சுக்கிட்டு தான் 14 பாடல்கள்ல நமக்கு சேக்கிழார் பெருமான் இவர் கொடுத்தது ஒரு பாடல். அந்த ஒரு பாடலை 14 பாடல்களாக திருவாய்மலர்ந்து அருளுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். இப்ப இதுல என்னன்னா, ஊரை சொன்னாரு, பேரை சொன்னாரு, அவருடைய அருட்பணிகளை பற்றி சொன்னார். சரி ஐயா, இவரு உடைய ஊர் புகழூர்னு சொன்னாரு. நம்ம அதற்கு மங்களகரமா திருங்கிற அடைமொழி புணர்த்து திருப்புகழூர்னு சொல்றோம். இந்த புகழூருங்கிறதுக்கு என்ன பொருள்? அதற்கு ரொம்ப அழகா பிறவிங்கிறதே ஒரு வெப்பம். எப்படி? வெப்பம் இல்லாம உயிர்கள் தோன்றாது. ரொம்ப அளவு கடந்த குளிர்ச்சியில அழுகிடும், பட்டு போயிடும். செடிக்கு கூட தண்ணிக்குள்ளேயே செடியை வச்சிருந்தோம்னா என்ன ஆகும்? அதனால வெப்பம், வீட்டுக்குள்ள ஒரு செடியை வச்சிருந்தா கூட அது ஜன்னல் வழியா வெளியில போய் சூரிய ஒளியை நாடி போகுது, வெப்பத்தை நாடி போகுது. அதனால வெப்பம் அப்படிங்கிறது, இந்த பிறவிங்கிறது ஒரு வெப்பம். எப்படி? பிறப்பு. அது மட்டுமல்ல, இந்த பிறப்போட மரணம், இறப்பு, அதுவும் வெம்மையானது. பிறப்பு அப்படின்னா ஒரு தாய் ஒரு குழந்தையை ஈண்டெடுக்கிறதும் ஒரு துன்பகரமான செயல் தான். இருந்தாலும் அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, மகப்பேறு பெற்ற மகிழ்ச்சி. ஆனா இறப்பு என்று வருகிற பொழுது அதுவும் வெப்பம்தான். இந்த இறப்பு பிறப்புங்கிற இந்த வெம்மையில இருந்து உயிர்கள் எல்லாம் தப்பிக்கணும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. அப்ப பிறவியாகிய இறப்பு, இந்த நிலைகள் இருக்கிற வெப்பங்களை தவிர்த்து இறைவனுடைய திருவடி எப்படி இருக்குதுன்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீண்கிட வேணிலும் மூசு வண்டு அறை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. அவன் திருவடி நீழல்ல இழைப்பார். அதனால இந்த உயிர்கள் எல்லாம் தனக்கு வருகிற அச்சத்தை பயத்தை நீக்கிக் கொள்வதற்காக சரண் என்று அபயம் அடைக்கலம் என்று புகழ்னா அடைக்கலம். வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தளங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக்கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேனுன் அடைக்கலமே. அடைக்கலமே. நம்பனே நான்மறைகள் ஆயினானே நடமாட வல்லானே ஞானக்கூத்தா கம்பனே கச்சிமா நகருளானே கடிமதில்கள் முன்பினையும் பொடியாயெய்த அம்பனே அளவிலா பெருமையானே அடியார்கட்கு ஆரமுதே ஆனேரேரும் செம்போனே திருச்சொற்று துறையுளானே சிவனே உன் அபயம் நானே. அபயம் நானே, அடைக்கலாம் அபயம். அப்படி அபயம் புகுந்த இடம், புகழ் அடைந்த இடம். எல்லா உயிர்களும் இந்த பிறப்பு இறப்புங்கிற கொடுமையான வெப்பச்சூழலிலே இருந்து விலகி ஆன்ம ஈடற்றும் ஆன்மலாபம் பெற்று இறைவனுடைய திருவடி நிழலிலே மகிழ்ந்து பேராயிற்கை பேரின்பத்தை நுகருவதற்கு புகழ் அடைந்த காரணத்தினால அதற்கு புகழோர். இந்த நுட்பத்தை தான் நாவுக்கரசர் பெருமான் திருப்புகலூருக்கு ஏற்கனவே சென்று பாடி பரவி இருக்கிறார்.
அதற்கு பிறகு கைலாய யாத்திரை மேற்கொண்டார். திருவையாற்றிலே கைலை காட்சி கண்டார். திருப்பூந்துருத்தியிலே திருமடம் அமைத்து தங்கினார். ஞானசம்பந்த பெருமானுடைய தொடர்புக்கு பிறகு, அவருடைய வருகைக்கு பிறகு மதுரைக்கு எழுந்தருளினார். மீண்டும் சோழ நாட்டிற்கு எழுந்தருளுகிறார். நேரா திருப்புகலூர்ல வந்து தங்கிடுறார். திருநாவூர் சுவாமியினுடைய வாழ்நாள்ல பெரும்பாலான காலம் அவர் தங்கியிருந்த நிலை எங்கன்னா புகழூர். திருத்துங்கானை மாடத்துல இந்த விளக்கம் சொல்லி திருமுறை நமக்கு எது செய்ய உண்மையான நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்குமானால் நமக்கு உற்றுளி உதவி ஒரு பொருள் எல்லாம் வழங்க வல்லது நமக்கு நம்முடைய மூவர் முதலிகள் அவருடைய தேவாரமும் மணிவாசகருடைய திருவாசமும் ஏனைய திருமுறைகள். அந்த நம்பிக்கை நமக்கு அவசியமா இருக்கணும். ஆகையினாலே கண்பக மலர்கள அது ஒரு தனி சிறப்பு. சில மலர்கள்ல நல்ல தாது, அந்த மகரந்தம், அந்த மலர்களை எல்லாம் சூடுகிற பிராட்டி நம்முடைய அம்மை உமையவள். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவர்களுடைய திருமேனி இருக்கிறதே தளிர் மேனி. அம்பாவோட திருமேனிக்கு உதாரணமா மான் தளிர சொல்றது. மாமரத்துல தளிர் பாத்தீங்கன்னா தளிர் துளிர். சுந்தரமூர் சுவாமி ரொம்ப அழகா சொல்லுவார், ஐயா அழகான காவிரியினுடைய உபநதியாக இருக்கக்கூடிய கடுவனார் குளிர்ந்த நேர பருகிய இந்த மாமரம், அதுக்கு என்ன வஞ்சமோ தெரியல, மேல நெருப்பு உமிழ்ந்து கொண்டிருக்கிறது. சீல புனருண்டு அனலைக்காரும் சூத பொழில் சூழ் சுற்றுத்துறையினர். நயம், நயத்துக்கு சுந்தரர் குளிர்ந்த நேரை பறி நெருப்பு ஜுவாலைகள் போல மான் தளிர்கள் இருக்குது. எப்படி மேல மான் தளிர் எப்படி இருக்குது, செக்க செவேன்னு இருக்குது. அப்புறம் நாள்பட பச்சையா வண்ணமா வரும். அத நயம் சீதப்புனல் குளிர்ந்த நேரம் உண்டு மேல அனலை கால்கிறது. தேவாரத்துல எவ்வளவு அதனால நயத்திற்கு சுந்தரர். அதனால தளிர் மேனி யாருக்கு, அம்பாளுக்கு. தளிர் கை, தளிர் மேனி. என்ன பண்ணா இந்த அம்மா கங்கை தலையிலே சூடிய செஞ்சடை மகுடதாரியா இருக்கக்கூடிய நம்முடைய அப்பன் பரமேஸ்வரன் இருக்கானே, வேணின்னா சடை. நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவனாகிய பெருமான் அவன் விரும்பி உரைகிற தலம் காட்சி மாநகர். அந்த காட்சி மாநகர்ல இவ சும்மா இல்லை. வெள்ளம் கம்பமானதி பெருகுகிற பொழுது பெருமான் மீது கொண்ட ஆதாக்காதலால் இருக அணைத்து கொண்டாள். அப்ப அவருடைய திருமார்புகளும் வளையலும் சுவாமி திருமேனியில அழுந்த பதிந்தது. இதை சொல்ற எங்க முருகநாயனார் வரலாறு சொல்ற போது நேரம் எங்க போயிட்டாரு, ஆட்சி மாநகர் கம்பமானதி வரலாறு போயிட்டாரு. அதனால விரும்பு வரி எது, அவர் காஞ்சிபுரம் மட்டும் இல்லை, பல இடங்களில் எழுந்தருடைய இருப்பார். அவர் விரும்பி இப்ப எங்க இருக்காரு, பூலோகம் இருக்காரு. சொல்ல சோதி சூழும் மணி மவுலி சோழர். இந்த சோழ மன்னர்களுக்கு மட்டும் திளைவாழந்தனர்கள் சோழ மன்னர்களுக்கு மட்டும்தான் முடிசூட்டுவார்கள். வேற மற்ற மன்னர்களுக்கு முடிசூட மாட்டார்கள். கைப்பற்றி வேறொரு நாட்டு மன்னன் வந்து சோழ நாட்டை ஆட வந்தால் திளைவாழந்தனர்கள் அவர்களுக்கு முடிசூட மாட்டார்கள். அதனால சோதி அப்படின்னா பிரகாசம், சூடும் மணி மௌலின கிரீடம். அந்த மணிமகுடதாரிகளாக இருக்கிற நம்முடைய சோழர்களுடைய பொன்னி திருநாடு. சாதாரண இல்லை, காவிரிக்கு பொன்னின்னு ஒரு பேரு. திருநாடு ஏன்னா சைவ பரிகள் பொன்னியினுடைய இரு கரைகள்லையும் ஏராளமான பாடல் பெற்றதுக்கு தலங்கள். இரு மரங்களும் தென்கரை வடகரை என்று பார்த்தா தொடங்கிய பகுதியில இருந்து வந்து நம்முடைய சங்கமத்வாரத்துல
பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் வரை இவ்வளவு தலங்கள். அதனால பொன்னி திருநாட்டு போது சூடும் தடம் சோலை பொய்கை சூடும் பூம்புகலூர். காவிரியினுடைய நதி சிறப்பு மட்டுமல்ல, இந்த புகழூர் ஆலயம் இருக்கிறது ஏனைய பிற ஆலயங்கள் போல அல்லாமல் கோயிலை சுற்றி பிரகாரம் இருக்கும். அது எல்லா இடங்கள்லையும் உள்ளதுதான். அதுல பஞ்ச பிரகாரம் திருவானைக்கா, சில ஆலயங்கள்ல 3 பிரகாரம் அப்படியெல்லாம் உண்டு. ஆனா இந்த புகழூர்ல பொய்கை என்று சொல்லக்கூடிய திருக்குளமே நாட்டு செயலன் 4 புறமும் தண்ணி, நடுவத்தில திட்டு. அதுல பார்த்தீங்கன்னா பெருமானுடைய ஆலயம், திருப்பூரூர் பெருமானுடைய ஆலயம். கோமதி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். திருப்பூரூர் என்னோட தரிசனத்துக்கு வந்து ஞாபகம் தான் கோயில் புறமும் தான். அதனால போது சூடும் தடம் சோலை பொய்கை சூடும் பூம்புகலூர். அதனால சாதாரண புகழூர் இல்லை, இது பூம்புகலூர் அப்படின்னு. இப்ப இந்த அம்மை வழிபட்ட சிறப்பு இருக்கு பாத்தீங்களா? தேவர் நாயகரை முளைக்குவற்றோடு வளைக்கையால் நெருக்கி முருகு காதலால் இருகிட தழுவினார் அப்படிங்கிற நம்ம திருத்தொண்டர் புராணம் நமக்கு பின்னால இதே வரலாற்றை நமக்கு அடுத்து வருகிற நாயனார் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணத்துல விரிவா சொல்ல போறாரு. நம்ம அங்க விளக்கமா பார்க்கலாம். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று முன்கூட்டியே நமக்கு ஏகம்பவானரை நினைவூட்டுகிறார் கேட்கிறார். சரி ஐயா, சேரனுடைய நாடு சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, முடியுடைய மன்னர் மூவேந்தர் சிறப்பு தான். சோழ நாட்டுக்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்பு. ஏன்னா சோழர்கள் பாண்டிய நாட்டை கைப்பற்றி ஆண்டு இருக்கிறார்கள். அதை சொல்ற போது தென்னவனாய் உலகாண்ட செங்கானார்க்கு அடியே. தென்னவன் யாருக்கு பேரு? பாண்டியர்களுக்கு. அத குறிப்பா என்னன்னா அளவு கடந்த ஒரு ஈடுபாடு இந்த பொன்னி திருநாட்டின் மீது சேக்கிழார் திருவுள்ளம் சிறப்பிக்கிற பொழுது சோழர்களுடைய குடிப்பெருமையையும் அந்த நாட்டினுடைய பெருமையையும் பொன்னியனுடைய நதிப்பெருமையையும் சொல்லி திருவூராகிய திருப்புகலூருடைய பெருமையை சொல்லி இந்த பாட்டை நிறைவு செய்யணும். அடுத்தபடியா இந்த புகழூர்னாலே போறோம், இல்ல திருப்புகலூர்னாலே போதும். ஏன் பூம்புகலூர்? அப்படி என்ன சிறப்பு? பூக்கள். பூ இல்லாம பூசையா? போதொடு நீர் சுமந்து ஏத்தி. போதுன்னா மலர்கள். புகுவார் அவர் பின் புகுவேன். பூ தேர்ந்து ஆயன கொண்டினின் உன்னடி ஏத்தாதார் இல்லை என்கிறார். புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு, நீர் உண்டு. ஐயாவோட பாருங்க, இன்னைக்கு வழிபாடு முன்ன எல்லா மூர்த்தங்களுக்கும் மாலை அழகா நம்ம நடராஜ பெருமானுக்கு, அப்படி ஸ்ரீமுடிவாசகருக்கு, உருத்ராக்க சிவலிங்கத்துக்கு வேண்டியெல்லாம் அழகா மாலை அணிவித்து அலங்கரித்து. ஏன்னா இன்னைக்கு மாலையினுடைய சிறப்பு தான். நாயனாருடைய வரலாறு அதோட தான் தொடரும். அதனால திருமாலைகளை பற்றி சொல்லணும், அப்ப பூக்களை பற்றி சொல்லணும். அந்த பூக்கள் எங்கெங்கெல்லாம் மலரும். அதனால அவ்வளவு எளிமையில் தவம் செய்யறது. ஆனால் வழிபாடு இறைவனுக்கு பூசனை எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை. அவனை பாலினால் நறுநெய்யால் பழத்தினால் பயின்று ஆட்டி அவனை அலங்கரித்து உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டு என்பார் குருஞான சம்பந்த பெருமான் தர்மயாதீன குருமுதல்வர். அதனால் என்னன்னா பெருமானை வழிபாடு செய்வது, பூசனை புரிவது. அதனால் சிவ பூஜை செய்வது மிக சிறப்பு. சமய திக்கை விசேட திக்கை பெற்று சிவ பூஜை பண்ணணும்.
அதுதான் மரபு. இப்போ முருகப்பெருமான் வந்து தமது தந்தையாகி சிவபெருமானை பூஜை பண்ணுறாராம். எப்படி பூஜை பண்ணுறாருன்னு சொல்கிறாரு கச்சியப்ப சிவாச்சாரியார் பெருமான். தேவுசால் மணிப்பீடத்தில் ஈசனை சேர்த்தி காணாத அறிவினுக்கும் உருவின் என்று சொல்லுகிற சிறப்பை இங்க நம்ம பார்க்கணும். சரி ஐயா, கண்ணேரையே தோண்டி கொடுத்தாரு கண்ணப்பன், வெள்ளக்கறியே சமைச்சு கொடுத்தாரு நம்ம சிவபெருமான். இவரை முருகனார் இவர் என்ன பூ பறிச்சாரு சுவாமியை அணிவித்தார். சாதாரண நினைச்சு முடியுமா? என்ன அழகா சிறப்பா சொல்றாரு பாருங்க. ஏன்னா இப்ப மற்ற நாயன்மார்களுடைய பெயருக்கும் இந்த பெயருக்கும் என்னன்னா, முருகன்கிறது யாரு? சிவபெருமானுடைய குமாரன் கணபதி, விநாயகப் பெருமான், முருகப்பெருமான். அவர் மூத்த பிள்ளை பிள்ளையார், இளைய பிள்ளை முருகப்பெருமான். அப்ப நாயன்மார்கள்ல ஏனைய பிற நாயன்மார்களுக்கு பெருமானுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பேர் வேற எந்த நாயன்மாருக்காவது அமைஞ்சிருக்கா? ஆனா அவரு செய்ஞலூர்னு இருக்கு. செய்னா முருகப்பெருமான், முருகப்பெருமான் வழிபட்ட காரணத்தினால செய்ஞலூர். அந்த செய்ஞலூர்ல அவதரித்த சண்டீச பெருமானுக்கு விசார சிறுமன். ஆனா இந்த நாயனாருக்கு முருகன்னே பேர். முருகனார் சுவாமியுடைய திருக்குமாரர், அவருடைய பேரு. ஏன் இந்த பேருக்குமோ முருகப்பெருமானுக்கு என்னையா பொருளும்? சிவகேமணி CKSI அவர்கள் ரொம்ப ஆழ்ந்த கல்வி ஞானம் பெற்ற பெருந்தகையார் கண்ணபுராணத்துல திருமுருகப் பெருமான் எப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்தார்ங்கிற பகுதியை எடுத்து காட்டுகிறார் பாருங்க. ரொம்ப அருமையான பாட்டு. வழிபாடுனாலே பூசை தான். நம்ம எல்லாம் போய் அப்படின்னு சொல்றாரு. கோட்டுப்பூ, மரங்கள்ல பூக்கிற பூ. என்னென்ன பூவெல்லாம் மரங்கள்ல நமக்கு தெரிய கொன்றை, கூட கொன்றை சாத்தி இருக்குது. அதுக்கு மட்டும் திருன்னு அடைமொழியை ஞானசம்பந்த பெருமான் சொல்ற. திருமலர் கொன்றையான் நின்றியோர் மேயான் தேவர்கள் தலைமகன் திருக்களி பாலை அப்படின்னு இலம்பியம் கொண்டூர் தேவர். சுந்தரர் பெருமான் ஞானசம்பந்த பெருமானை சொல்லுகிற பொழுது வம்பராவரி வண்டு மணநார மலரும் மது மலர் கொன்றையான் அடியார் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன். அதனால கொன்றை அவ்வளவு சிறப்பு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய செய்தி. அதனால பல மலர்கள் இருக்கு. மந்தாரை, அதுல சிகப்பா ஒரு மந்தாரை இருக்கு, நல்ல ஊதா கலர்ல ஒரு பூ. கொக்கு மந்தாரைங்கிறது வெள்ளை வெளியேன்னு பார்த்துருக்கீங்களா? மந்தார் சரள மந்தார சண்பக கருவூர் தேவர் பாடுறாரு. தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி எப்படி மரங்கள்லாம் இருக்கு. சரள மந்தார சண்பக வகுட, வகுடம்னா பவளம் இல்லை, பாரிஜாதம் சொல்றது. சரள மந்தார சண்பக வகுட சந்தன நந்தன வளத்தின் இருள் வெறி முழுக்குண்ட. அப்ப மரங்கள் ஏறி மலர் பறி திட்டிலன்னார் அப்பர் சுவாமி. அப்ப பூ எடுக்கணும்னா எங்க ஏறணும்? மரத்து மேல ஏறணும். அப்படி யாரு ஏறினா? நடராஜ பெருமான வழிபாடு செய்த வியாக்கிரபாதை மரம் ஏறுறதுக்கு வேண்டிய புலிக்கால் முனிவர். கால், கை, கண்ணெல்லாம். அப்ப மரங்கள் ஏறி மலர் பறிப்பது அடுத்தபடி. அது கோட்டுப்பூ. அப்புறம் அடுத்தபடி நிலப்பூ, நிலத்திலேயே மலரக்கூடிய பல வகையான மலர்.
அதுல ஒண்ணு கரந்தைன்னு ஒரு மலர் இருக்கு. அதெல்லாம் யாருமே கோயில சாப்பிடுறதே இல்லை. சிவகரந்தைன்னு பேரு. அந்த பூ நிறைய வயல்வெளியில இருக்கும். சிவராத்திரிக்கு ஒரு காலத்துல கந்தளீஸ்வரருக்கு அந்த பூவை சாத்த வேண்டும் என்று அங்க நம்ம குன்றத்தூர் பாலசுப்ரமணிய பெரியவர், நம்ம திருமலை கோயில் இல்லையா, நம்ம திருமலை கோயில் பக்கத்து மனை ஐயாவுக்கு அந்த பூ கொண்டு வர சொல்லுவார் கந்தளீஸ்வரருக்கு சாத்துறது. அதுபோல கரந்தை, அதுல கொட்டை கரந்தைன்னு ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. அந்த கரந்தை நிறைய வயல் ஐயாவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். அந்த பூ வயல்வெளிகள் இப்பவும் இருக்கு. நம்ம அதுதான் அது வழிபாட்டுக்குரிய மலர்னு தெரியாம இருக்கும். அது மாதிரி அது நிலத்துல படர்ந்து இருக்கிற பூக்கள்ல பல மலர்கள் அதுவும் ஒண்ணு. நினைவு ஏதோ ஒரு சான்றுக்காக ஒன்று. அப்புறம் நீர்ப்பூ, இது எல்லாருக்கும் தெரியும். நீர்ல மலரக்கூடியது. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, பூவெனப்படுவது பொறிவாழ் பூவே. அதோட நீலோத்பலம், செங்கழு நீர், நீலம், இதெல்லாம் நீலமா மலர்ச்சுனை வண்டு பண் செய்ய நீன்மலர் குவடைகள் தாதுவிண்டோங்கும் ஏலனாரும் பொழில் இளம்பயம் கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில்கொள்வது என்று. அந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல தானே ஆசிரியராக இருக்கிற போது தினம் அந்த பெருமானை வழிபட்டு பாடி பிறந்தவர் தான் இந்த பொண்ணு காஞ்சிபுரம். அதனால என்னன்னா அந்த அற்புதமான அந்த நீர்நிலைகள்ல பூக்கக்கூடிய மலர். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்ப கோட்டுப்பூ, நிலப்பூ, நீர்ப்பூ, அப்புறம் கொடிப்பூ. கொடிகள்ல மலர்றது. ஏன்னா அந்த கொடிகளுக்கே தனி சிறப்பு. முல்லை பாடல் பெற்ற திருத்தலங்கள்ல தென் திருமுல்லை வாயில், வட திருமுல்லை வாயில், திருக்கருகாவூருக்கு முல்லைவனம்னே பேரு. அதே மாதிரி மல்லிகை தலவிருட்சமா இருக்கக்கூடிய தலம் உண்டு. இப்படி கொடிகள்ல பூக்கக்கூடிய மலர்கள். இதுல அதிகாலையில மலர்ற மலர்கள் இருக்கும். சில மலர்கள் நடுநிசீர மலர், மாலை நேரத்துல மலர்ற மலர்கள். நடுநிசீர ஒரு பூ பூக்கும், அதுக்கு பேரு நள்ளிருள் நாரின்னு பேரு. நள்ளிருள் நாரி. அதனால இப்படி இந்த மலர்களை எல்லாம் தன்னகத்து கொண்டு விளங்குகிற காரணத்தினாலே தான் புகலூருக்கு பூம்புகலூர் என்று பெயர் அமைந்திருக்கும். ஆக இப்ப இந்த பூக்களினுடைய சிறப்பை எல்லாம் நம்ம ஞானசம்பந்த பெருமான் திருப்புகலூருக்கு எழுந்தருடைய காலத்துல பூக்கள்னா எப்படின்னா ஏதோ அங்கொண்டு இங்கொண்டு பூக்கிறது இல்லை, கொத்து கொத்தா பூக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஒரு அப்படி பார்க்கிற அதுக்கு பேரு மொய் மலர். மொய் மலரின் பொறி கலந்த பொழில் சூழ்ந்து அழகாரும் புகழூர் ஞான சம்பந்த பெருமாள். அந்த மாதிரி மலர்களை எல்லாம் அடியார்கள் கொய்கிறார்கள். யுக யுகாந்திர காலமா அந்த மலர்கள் இருக்கு. பல அடியார்கள் மலர் கொய்து இறைவனுக்கு தொடுத்த மலரோடு, தொடுத்த மலர் உதிரியாகவும் போடுறோம், அர்ச்சனைக்கு உதிரியா போடுவோம், அணிவிப்பதற்கு தொடுப்போம். அது அப்பர் சுவாமி அழகா பாடுறார். தொடுத்த மலரோடு தூபமும் சாந்தும் கொண்டு அடுத்து வணங்கும் அப்படின்னு நம்ம தில்லையில பாடுற போது குறிப்பிடுறார். அப்ப இங்க கொய்து பத்தரு மலரும் புனலும் கொடு தூவி வெறும் நீராலும் பூவாலும் வழிபட்டா போதுமா? அவனுக்கு அதை விட மேலானது துதி. துதினா என்ன? பாட்டு. இறைவனை பாடுவதற்கு கூச்சப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. ஐயோ நம்மளை என்ன சொல்லிடுவாங்களோன்னு பயந்து விடக்கூடாது. கோடை மிடரா சளி குடிச்சிடும், எனக்கு இன்னைக்கு தொண்டை சரியில்லை, பரவாயில்ல. கோடை மிடரா, நான் இலக்கண இலக்கியம் தெரியாது, ஏதோ அப்படி இப்படிமா பாடுவேன், பரவாயில்ல. நாள்பட நாள்பட இல்லை வர சொற்புற்றங்களெல்லாம் திருப்பிக்கலாம்.
ஒருத்தர் தப்பா பாடுற போது திருத்தி சொன்னா கோச்சு கூடாது. ஆடுங்க, நான் கேட்டுக்கிறேன், நான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன். கோடை மிடராக கவி கோள்னா குற்றமா பாடுறது. கவி கோள் மிடவாக இசை சங்கீதம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இசை கூடும் வகையால் ஏழையடியார் அவர்கள் யாவர் சொன்ன சொன்மகள் ஈசனிடமா. அப்படி பாட தயங்கியவர்கள் அடுத்த பிறப்புல மூங்கையாக ஊமையா பிறந்துருவாங்க. அதனால இறைவனை பேசுன்னு சொல்லிட்டு பேச மாட்டேன், இத்தனை பேர் வந்தாதான் நான் பேசுவேன், யாருமே இல்லை நான் இறைவனை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு ரேட் பேசிட்டு பேச போற ஆள் அடுத்த பிறப்புல உண்மையாக இருக்கும். தேசுலாவிய சீர்முல்லை வாயில் வாழ் மாசிலாமணியே மருந்தே சற்றும் கூசிடாது உன் கோயில் வந்து உன் புகழ் பாடிடாத பேசிடாத பிழை பொறுத்தாடு என்கிறார் வள்ளல் பெருமான். அதனால இறைவனுக்கு துதி வணங்க தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்தினார். இறைவனை வாழ்த்தம் துதிப்பது அததான் ரொம்ப முதன்மையா சொல்றாரு. அதனால கொய்து பத்தர் மலரும் புனலும் கொடு தூவி துதி செய்து மெய்த்தவத்தின் முயல்வார். போதி அடியார்கள் எல்லாம் இல்ல திருப்புகழ்ல இருக்கிறவங்கலாம் எப்படிப்பட்டவங்களா? மெய்த்தவம். அப்ப அர்த்தாவத்திய சொன்னா பொய்த்தவம் உள்ளவங்களும் இருக்காங்க வேடதாரிகள். இதை அழகா பல்லாண்டுல சேர்ந்தனார் சொன்னார். அப்பேற்பட்ட ஆசாமிகளை எல்லாம் மிண்டு மனத்தவர் கோவிந்த் போயிடு. மெய்யடியார் யாரு? உண்மையான அடியார்கள். பெருங்கூட்டம் வேண்டாம், ஏன் விரல் விட்டு எண்ணத்தக்க 4 பேர் வந்தாலும் பரவாயில்ல, யாரா இருக்கலாம் அவங்க தான் மெய்யடியார். நீங்க இப்ப வந்திருக்கிற நீங்க எல்லாம் உண்மையிலேயே மெய்யடியார். உண்மையில உங்களுக்கு நீங்களே ஒரு கைது. மிண்டு மனத்தவர் கோவின்கள் மெய்யடியார் விரைந்து வம்மின். பள்ளிக்கரணியா 4வது வாரமா ஞாயிற்றுக்கிழமையா சீக்கிரம் போவையா. ஐயா வர லேட்டானா கூட பரவாயில்ல, இங்க தேவாரம் பாடிக்கிட்டு இருக்கலாம், கொஞ்ச நேரம் நடராஜாவை உட்காந்துக்கிட்டு ஏகாந்தமா இருக்கும், அமைதியா தியானம் பண்ணும் அப்படின்னு வரும். அதனால அழகா அழகா சொல்ற மெய்த்தவத்தின் முயல்வார் அவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும்? உயர் வானகம் பெய்யும். புகழவர் பெருமான் எங்க கொண்டு போய் சேர்ப்பாரு? வானை உள்கச் செல்லும் வழிகள் காட்டுவனார் ஞான சம்பந்த பெருமான். கீழே போனா நரகம், பாராளும். கீழே என்னென்ன உலகம் இருக்குது, நரகம் எங்க இருக்கு? அதனால இந்த நரகத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. வாங்கிலா நரகதனை தொண்டரானோர் பாராத வகை பண்ண வல்ல ஆனந்தி அப்படின்னு தேவை. இதே நம்முடைய நாவுக்கரசர் திருப்புகழூர்ல பாடுறார். தன்னை சரண் என்று தாழ் அடைந்தேன் தன் அடியடைய புன்னை பொழில். புன்னை மரம் ஸ்தலவட்சம் அப்படி சொல்ல போறேன். புன்னை பொழில் சூழ் புகழூர். தன்னை சரண் என்று தாழடைந்தேன் தன் அடியடைய புன்னை பொழில் புகழூர் அண்ணல் செய்வன கேள்வின்களோ என்னை பிறப்பு அழுத்து என் வினை கட்டு அழுத்து. கட்டு. அதனாலதான் கட்டு அழுத்தவர்க்கு இன்னருடைய செய்யும் சிட்டர் யாருன்னா மட்டுவார் குழலாடும் மால்விடை இட்டமாக ஏறும் இறைவன். அதனாலதான் எங்க பேத்திக்கு மட்டுவார் குழலி அப்படின்னு இருப்பாங்க, அங்க இருப்பாங்க. அதான் நான் வரேன், இங்க வரணும்னு அவங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் அங்க அந்த பணியை நம்முடைய சார்பாங்க நீங்க செய்யுங்கன்னு விட்டுட்டு. அதனால கட்டு நீத்தவர்க்கு, கட்டு கட்டுங்கிறது சாதாரணமான சொல்லிடு, அதை நீத்தவர்க்கு அதான் நீத்தல் விண்ணப்பம். திருவாசகத்துல நீத்தல் விண்ணப்பம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. கட்டு நீத்தவர்க்கு இன்னருடைய செய்யும் சொன்னது மாதிரி இங்க தன்னை சரண் என்று தாழடைந்து என்ற அடியடைய புன்னை பொழி புகழூர் அண்ணல் செய்வன கேட்பீன்களோ என்னை பிறப்பறுத்து என் வினை கட்டறுத்து 7 நரகத்தை என்னை கிடத்தலொட்டான். எங்க 7 நரகத்தை என்னை கிடத்தலொட்டான், சிவலோகத்தை இருத்திடுமே. எவ்வளவு நம்பிக்கையா, எவ்வளவு உறுதியா, எவ்வளவு சொற்குருதிக்கு அப்புறம் சொல்லுனாங்களே அப்புறம் நான் வாக்கு என்னமா
அப்பேற்பட்டவருடைய திருநட்சத்திரம் சித்திர நட்சத்திரம். இந்த சித்திர மாசம் கொண்டாடி இல்லையா? சரி, ஆகையினால இப்படி பட்டு அந்த திருப்புகலூர்ல இந்த பாடல்களை எல்லாம் சுவாமி அரிசியர் விருத்தத்துல பாட்டார். என்ன யாப்பு? சேக்கிழார் பெருமான் அரிசியர் விருத்தத்துல பாடுறார். இதுல என்னன்னா, இந்த பாட்டுல வர்ற சீரும் 6 சீரு. இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, சூழும் அப்படிங்கிற ஒரு சொல்ல 6 முறை சொல்றாரு. அரு தொழில், அந்தணர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அரு தொழில் 6 தொழில் சொல்றாரு. இது போல 6 காலம் மலர்கள் 6 காலத்துக்கு தனித்தனியா தொடுத்து அணிவித்தார்கிற செய்தியை எல்லாம் சொல்றாரு. இப்படி 6ங்கிற எண்ணினுடைய பெருமையை அடித்து சொல்லுகிற நிலையில ஒரு அருமையான பாடலையும் நமக்கு சேக்கிழார் பெருமான் படித்து தருகிறார். அப்படிங்கிற நிலையில ரொம்ப அழகா அடுத்த பாட்டு பாருங்க. மேல சொன்ன பாட்டுல தான் தாது சூடும் குடல் மலையாள் தளிர்கை சூடும் திருமேனி மீது சூடும் புனர்கற்றி வேணி நம்பர் விரும்புவது சோதி சூழ மணிமகை சோழர் பண்ணி திருநாட்டு போது சூடும். இதுதான் அந்த சூழ் 6 முறை சொன்ன குறிப்புள்ளது முதல் பாட்டு. அதோட பொய்கை சூடும் பூம்புகலூர் சொன்னது அரசியல். அடுத்த அப்படி இந்த ஊர்ல இரவு பகல் வேறுபாடு தெரியலங்க. என்னையா காரணம்னா, இரவு நேரத்திலையும் ஊர் பிரகாசமா இருக்கான். காரணம் என்னன்னா, எங்க பார்த்தாலும் அடியார்கள் முழுநீர் ஊசிய முனிவர்கள், உடம்பு பூரா வெந்நீர் சண்டித்த திருமேனிப்பர். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒளி திருநீச்சியினுடைய ஒளியும் நாமமுதூர் மற்றவர்கள் நல்லோர் மனம் போல், நல்லவங்க மனசு எப்படி வெள்ளை விளையன்னு வெள்ளைக்கு இல்லை கள்ளச்சிந்தைன்னு பழமொழி, வெள்ளைக்கு இல்லை கள்ளச்சிந்தைன்னு பழமொழி. நாமமுதூர் மற்றவர்கள் நல்லோர் மனம் போல் அவர் அணிந்த சேமம் நிலவு திருநீரினர். சேமம் நிலவு திருநீற்றின் சிறந்த வெண்மை திருந்தொழியால் யாமையிருளும் வெளியாகும். இரவே அல்ல விரைமலர் காமர் மதுவும் சிறை வண்டும் களங்கம் இன்றி விளங்குமால். அங்க இருக்கிற கரையேன்னு இருக்கிற வண்டு கூட இந்த வெண்ணீற்று ஒளி, அந்த சேத்திரத்தினுடைய அந்த தேஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளிமயமான பிரகாசமான தலத்துல கருவண்டு கூட எப்படி இருக்கான், வெண்மை நிறத்துல பிரகாசிக்கத்தக்க அற்புதமான அந்த வர்ணனையை சொல்றாரு. அங்க வண்டுகள் எல்லாம் இசை பாடுகிறான். பொதுவா வண்டு பாடுறது ரிங்காரம் இசை தான். மதுகரம் அப்படின்னா வண்டுன்னு அர்த்தம். இந்த மதுகரம்ங்கிற சொல்ல குமரகுருவர் ரொம்ப அழகா கையாடுவார். தொடுக்கும் கடவுள் வளம்பாடல் தொடையின் பயனே. அதுல மதுகரம் வாய் மடுக்கும் குடற்காடி என்றும் இளவஞ்சி கொடியே என்று மீனாட்சி அடைகிறார். மதுகரம் வாய் மடுக்கும் குடல். அப்படிப்பட்ட குந்தலையுடைய விராட்டி யாருன்னா நம்ம மீனாட்சி அங்கே இருக்கி ஆலவாய் செல்வி. அதனால இசையிலேர் மதுகரங்கள் நனைமென் சினையின் மருங்கு அலைய. அரும்பா இருக்கையிலேயே கொஞ்சம் வேகம் இருக்கு, உள்ள தேன் இருக்கும், அதை பருகணும். போய் ரிங்க ஆரம்பிட்டு அந்த அலையும் எங்க அரும்புகள் இருக்கிற இடத்துல. இசையிலேர் மதுகரங்கள் நனைமென் சினையின் மருங்கு அலைய வண்ண மதுர தேன் முடிய. உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த மலர் மலர்ந்து தேன் விழித்துகிறது. வாச மலர்வாயி எல்லாம் அங்க மட்டுமா தேன் விழித்துகிறது. அடுத்த அடி மேல போறாரு, ஒரு பங்கு மேல. தன்னின் சோர எம்மருங்கும் சாரும் அடவின் சாரிகையின். சாரிகைனா நாகனவாய் புல்லுன்னு பேரு, ஒரு பறவை. பண்ணின் கிழவி மணிவாயும் பதிகச் செழுந்தேன் பொழியுமான். இந்த நாகனவாய் பறவைகளுடைய வாயிலும் தேன் சொல்கிறது. அது என்ன தேன்னா திருப்பதிக தேன். இது அழகா உள்ளமார் உருகாதவர் ஊருடைய வள்ளலார் திருவாரூர் மருங்கெல்லாம் தட்டும் மோசை திருப்பதிகங்கள் கிள்ளை பாடுவர் கேட்பன பூவைகள் நான் சேர்க்கிறார் பெருமான். இங்க அந்த நாகனவாய் புல்களே பாடுதா. காரணம் என்னன்னா, 3 தேவாரமும் பெற்ற பதி இந்த திருப்புகலூர்.
ஏராளமான பதியங்கள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அடியார்கள் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதை கேட்டு 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 இந்த பறவைகளும் அந்த ஒண்ணு சின்னதா ஒண்ணு, நான் சின்ன வயசு சின்ன பிள்ளையா நான் பூ எடுத்து பூஜை பண்றதுக்கு ஒரு சிறிய குடலை, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய குடலை. அது நான் சின்ன பிள்ளையா ஆசைப்படுறேங்கிறதுக்காக அந்த காலத்துல சபாபதிங்கிற ஒரு பெரிய ஒரு சிவலிங்கம் கையில் கொடுக்குறாரு, இந்த பூ குடலையே கையில் கொடுக்குறாரு. அந்த பிள்ளை பிராயத்துல மேலை சிதம்பரத்துல பார்த்த அந்த நந்தவனம், அந்த பூ தொடுக்கிற முறையும் கல்லுல தான் இழைக்கிற அந்த சந்தனமும் இன்னைக்கு இருக்கான்னா சரிவர பார்க்க முடியும். எல்லாம் வழக்க வழக்கங்கள் எல்லாம் இப்ப கோயில்கள் பிரபலமா இருக்கு, கூட்டம் நிறைய இருக்கு. அந்த பாரம்பரியமாக வருகிற சம்பிரதாயம் அருகிவிட்டது. ஆனா இன்னும் பல இடங்கள்ல தொடர்ந்து படித்தான் நாங்கள் வழிபாடு செய்வோம் என்று செய்கிறவர்களும் இல்லாமல் இல்லை. அதனால அப்படிப்பட்ட பெருமக்களுக்கு நம்ம அவங்க எந்த ஊர்ல எந்த நாட்டுல எங்க இருந்தாலும் அவர்களை வாழ்த்தி ஒரு கரவொலிய நம்ம சித்தபாமணி கூடத்தில் எழுப்போம். வாழ்க அந்தணரு வானவர் ஆணையம், விழ்க தன்புணல் வேந்தரும் மூங்குக. அப்படிப்பட்ட மன்னன் நாடாளும், அப்படிப்பட்ட அடியார்கள் சிறப்பான முறையில் தொண்டு செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஆக இந்த அளவில் இப்ப நம்ம ரொம்ப அழகா அந்த மலர்களை எல்லாம் செய்யணும். அப்புறம் அதையெல்லாம் தொடுக்கிறார். இந்த தொடுக்கிற போது ரொம்ப அழகா என்னென்னமா தொடுத்தாருங்கிறது ஒரு குறிப்பு கொஞ்சம் நல்லா கவனமா கேட்கணும். தொடையல் அப்படின்னா மாலை, தொடையினாலே மாலை, தொடைனா நம்ம தொடையல், தொடுக்கப்படுவது தொடை. இலக்கணத்துல எடுத்து அசைசி தலையடி தொடைன்னு வரும். அங்க அது யாப்பு இலக்கணத்துல வர்ற தொடை. இங்க தொடைனா மலர் மாலைக்கு தொடையல் அப்படின்னு பேரு. தொடையூற்றின் தேர்ந்துடிக்கும் அருந்தாரான்னு கவி சக்கரவர்த்தி கூட பாடுறாரு. அதனால திருத்துடையூர், தொடையூர்னு ஒரு ஊரே தேவாரத்துல வைப்பு தலை இருக்கு, கொள்ளடகரையில் இருக்கு. அருமையான தலை அடியன் சென்று வழிபாடு செய்திருக்கிறேன், வைப்பு தலங்கள் பட்டியல். ஆக இந்த தொடுக்கிற மலர்கள்லாம் இருக்குல்ல, அது என்னென்ன வகை அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. ரொம்ப அழகான பட்டியல். கோவை, தாமம், மாலை, கன்னி, பிணையல், தொடையல். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே பேரு மாலை, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மாலை. இல்லைன்னா ஆரம், ஆரம் இது ஒன்று சொல்லுவோம். பூவாரம் அது வாடும், தேவாரம் வாடாது. இதெல்லாம் வேடிக்கையை சொல்ற வார்த்தைகள். அதனால மாலை, மாலைனா மாலை நேரத்தையும் குறிக்கும், மலர் மாலையையும் குறிக்கும் இல்லையா? இங்க இன்னொரு முறை சொல்றேன். கோவை, தாமம், மாலை, கன்னி, பிணையல், தொடையல். அது எந்தெந்த காலத்துக்குன்னு 6 காலம். இந்த 6 காலத்துக்கு 6 விதமான 6 நிலையில பூக்களை பறிக்கணும், தொடுக்கணும், கொண்டு போகணும், சுவாமிக்கு சாத்தணும். எப்படி செஞ்சிருப்பார். இப்ப சங்கிலி நாச்சியார் பூ எடுக்கிறாங்க, ஒற்றீச பெருமானுக்கு தொடுக்கிறாங்க. பெண்களா பிறந்தா பூ தொடுக்க தெரிஞ்சுக்கணும். போனா அம்மா பெண் பார்க்க போனா ஒரு பெண்ணை பார்த்து அவங்க எப்படி மூக்கு மூலியமா இருக்கிறாங்க, என்ன நகை போட்டிருக்காங்க, என்ன புடவை கட்டி இருக்கிறாங்க, என்ன சீர்வரிசை செய்வாங்க, எந்த சத்திரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, இதுதான் இன்னைக்கு இல்லையா? என்ன கார் வாங்கி தருவாங்க. பொண்ணுக்கு முதல்ல பூ தொடுக்க தெரியுமான்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? கோலம் போட தெரியுமான்னு கேட்கணும். வாசல்ல வேலைக்காரங்க பணியாள் வச்சு கோலம் போடுறது. அதனால வாசலை கூட்டி பெருக்கி யார் ஒரு பெண் கோலம் விடுகிறாளோ அவளுடைய வாழ்க்கையில அலங்கோலம் வராது. எல்லாமே காலத்துல இப்ப எல்லாம் பணியாட்களை அமர்த்தி விடுகிறார் இல்லையா? சரி, அங்க இப்ப நம்ம போக வேண்டாம். யார் புண்ணியம் செய்வாரோ அவருக்கு இதெல்லாம் வாங்கி அப்படியே வச்சு. இதுவரை அப்படி இந்த செய்தி தெரியாதவர்கள் இதை கேட்டாவது இனிமேல் நம்ம நல்லா
பூத்தொடுக்க கற்றுக்கணும், கோலம் போட கற்றுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. சரி, இப்ப இந்த மலர்களை எல்லாம் கொய்து அந்தந்த காலங்களுக்கு கொடுத்தார், வழிபாடு செய்தார். இதான் சொல்றாரு நமக்கு சேக்கிழார் பெருமான் அழகா சொல்றாரு. ஆங்கு அப்பணிகள் ஆனவற்றுக்கு அமைத்த காலங்களில் அமைத்து தாங்கி கொடு சென்று அன்பினுடன் சாத்தி வாய்ந்த அர்ச்சனைகள் பாங்கின் புரிந்து. அப்புறம் நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை, மலர் வழிபாடு. அதற்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர்ல பார்த்தீங்கன்னா இந்த திருவந்தி காப்புன்னு பேரு. சாயரக்ஷ தீபாராதனையில் உதிரியா இருக்கிற நல்ல வாசன மலர்களை எல்லாம் கற்றவர்கள் உண்ணும் கனியை போற்றிங்கிற திருத்தாண்டகம் 108 போற்றி சரியா வரும். அந்த போற்றி சொல்லி சொல்லி அந்த மலர்களை சாத்துவாங்க. யாருக்கு? வீதி விடங்க பெருமானுக்கு, ஆரூர் தியாகேச பெருமானுக்கு அன்புள்ளார் காட்சியார். அதுபோல இந்த அர்ச்சனைகள் 2 மலர்களால் அர்ச்சிப்பது அர்ச்சனை பாட்டேயாகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடு என்றால் தூமரை பாடும் வாயார். சுந்தரமூர்த்தி சுவாமி வரலாறுல பார்த்தோம். சரி, இப்ப இதோட இல்லை, அர்ச்சனையெல்லாம் முடிஞ்சது. பரமர் பதிக பற்றான. இவருக்கு ரொம்ப பற்று, உலகத்திலேயே இவருக்கு இருந்த பற்று தேவாரம் பதிகங்கள் மேல பற்று. அந்த பதிகத்தினுடைய சாரமான மெய்ப்பொருளாக இருக்கிற 5 எழுத்து. இப்ப 5 எழுத்தை ஓவானாவில் உணர்வினார். இதத்தான் சங்கிலி நாச்சியார் செஞ்சார். மலர்கள் எல்லாம் பறிச்சு கொண்டு வந்து திருப்பள்ளி தாமம் கொடுக்கறதுக்கு வச்சாச்சு. நார், வாழை நார்ல தான் பூ கட்டணும், நூல்ல கட்டக்கூடாது. ஏன்னா மருத்துவ குணம். வாழை நார், வாழை வாழைப்பட்டை, வாழை சாறுலாம் விஷத்தை நஞ்ச முடிக்கும். வாழை இலையில சாப்பிட்றது மருத்துவம். வாழை நார்ல பூ தொடுத்து கூந்தல வச்சா முகுலத்துக்கு ரொம்ப நல்லது. அதாவது மனவியாதி வராது, மென்டல் டிசார்டர் அந்த மாதிரி குணம் வராது. இன்னும் சொல்ல போனா அதாவது சித்தேச விருட்சம்ங்கிற அந்த மரத்தடியில அமர்ந்தாலே அந்த வாசனை பிடிச்சாலே பைத்தியம் தெரிஞ்சு. பூவுக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. சோழ நாட்டில் இந்த பூக்கள்லாம் நிறைய இருக்கு, நம்ம பக்கத்துல அதிகமா காணும். ஆக இப்ப இந்த மலர்களை எல்லாம் என்ன பண்ணாரு சுவாமி? அவர் பெருமானுக்கு, வர்த்தமானீஸ்வர பெருமானுக்கு அலங்கரித்தார், அர்ச்சித்தார். அதற்கு பிறகு 5 எழுத்து ஓதினார். அது மாதிரி சங்கிலி நாச்சியார் என்ன பண்றாங்கன்னா, அன்பு நாரா, கையில வாழநார் இருக்குது, உள்ளத்துக்குள்ள ஒற்றீச பெருமான் மேல வச்சிருக்கிற அன்புதான் நாரு. இங்க கை பூக்களை எடுத்து பின்னுது, அங்க திரு 5 எழுத்துங்கிற மலர்களை உள்ளம் கொடுத்து சொன்னார். அன்பு நாரா 5 எழுத்து நெஞ்சு தொடுக்க சங்கிலி நாச்சியார் ஒற்றீச பெருமான் வழிபட்டார். அதனால சுந்தரர் பெருமான் பாடுற போது பன்மயத்த மொழி பறவை சங்கிலிக்கும், பன்மயத்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே அப்படின்னு அந்த அம்மையார் பேரையும் பறவை நாச்சியார் பெயரையும் இணைத்து பாடுறார் இல்லையா? சங்கிலிக்கா என் கண் கொண்ட பண்பா அப்படின்னு கதறார். கண்ணு போன நேரத்தில் அந்த அம்மா பேரை சொல்லி பாடுறாரு இல்லையா? சரி, ஆகையினால இப்ப அந்த 5 எழுத்த போதுதான். தள்ளும் முறைமை ஒளிந்திடை தகுதி ஒழுகும் அறைய வரலாம். தெள்ளு மறைகள் முதலான ஞானம் செம்பொன் வள்ளத்தில் அள்ளி அகிலம் ஈன்றளித்த அம்மை முளைப்பாலுடன் உள்ள பிள்ளையாருக்கு நண்பராம் பெருமை உடையாராய். அந்த சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார். எப்ப அந்த ஞானப்பால் உண்ண அடிசில் என்று அம்மை புகட்ட, அந்த ஞானப்பால் உண்டு மெய்மை மொழி திருப்பதிகம் தோடுடைய சிவியன் பாடினார் இல்லையா? அந்த பாலராவாயர் பரசமய கோளெறிய நண்பராக பெற்ற பெருமைக்கு உடையவர் நம்முடைய முருகநாயனார் அப்படின்னு அடுத்த பாட்டில் சொன்னார். அன்னவடிவும் ஏனமுமாய் அறிவார் இருவர் அறியாமல் மண்ணும் புகழோர் பிரம்மா விஷ்ணுகளெல்லாம் தேடி காண முடியாத பெருமானு வர்த்தமானீச்சிரத்து அந்த பக்கத்தில் இருக்கிற சன்னதி நன்னார் மகிழ்ச்சி மனம் கொள்ள நாடும் பூசை வழுவாமே ஒவ்வொரு நாளும் பண்ணும் பெருமை 5 எழுத்தும் பயின்றே. பூசனையும் செய்தார் 5 எழுத்து, வழிபாடு ஜெபம் தபம் 2 வேணும். இந்த 2 வேணும்னா அருணகிரியார் திருமுருகன் குண்டி திருப்புகள்ல கேட்பார், ஜெபமும் தபமும் குடும்பம்னு கேட்பார்.
அதனால அஞ்செழுத்தும் பயின்றே பணிந்து பரவினார். அங்கண் அமரும் திருமுருகர் பாருங்க, முருகனார்னாரு, இப்ப திருவும் சேர்த்து சொல்றார். அங்கண் அமரும் திருமுருகர் அழகு ஆர் புகழை பிள்ளையார் பொங்கு மனத்தின். இப்ப ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமணம் திருநல்லூர் பெருமணத்துல, ஆச்சாள்புரத்துல எல்லாரும் புறப்பட்டு போறாங்க. நம்ம முருகரும் புறப்படுறாரு, கூட நீலநக்கர் இருக்காரு. இப்ப திருமுருகர் அழகு ஆர் புகழை பிள்ளையார் பொங்கு மனத்தின் முன் செய்த பூசை. அதனால் பலகாலம், அதாவது ஒரு நாள் 2 நாள் அல்ல, பலகாலம் அப்படி வழிபட்டு இருந்தா தான் அந்த புண்ணியம். முன்பு செய் தவத்தின் ஈட்டம் பாரு கண்ணப்ப நாயனார் புராணத்துல, அந்த முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் இருந்தா தான் இந்த வாய்ப்பு கிடைக்குங்கிறது சாசனம் பண்றார். செங்கண் அடல் ஏர் உடையவர்தாம் சிறந்த அருளின் பொருள் அருள் இன்பு அளிக்க தங்கள் பெருமான் அடிநீடல் தலையாம் நிலைமை சார்ந்தார். என்னாச்சு? ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்துல என்னாச்சு? ஞானசம்பந்த பெருமான் அடியார்களையெல்லாம் அந்த ஜோதி வாயில் போத நிலை முடிந்த பின்னால் புக்கு ஒன்றி உடனானார் சேர்க்கிறார் பெருமான். அப்ப கலந்தவர்கள்ல யார்? நம்ம முருகரும் அதில் கலந்தார் அப்படின்னு இந்த பகுதியை தங்கள் பெருமான் அடிநீடல் தலையாம் நிலைமை சார்புற்றார் என்று அவருடைய அந்த சிவானந்த பெருக்கையும் நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாம் என்று அப்பெருமான் பெற்றது போல அந்த பெயரையும் பெற்றார் என்கிற நிலையில இந்த பகுதியை அரவம் அணிந்த அறையாரை அச்சித்து அவர் தம் கடல் நீடல் கீழ் விரவு புகழோர் முருகனார் மெய்மை தொண்டின் திறம் போற்றி. இப்ப அவருடைய பெருமையெல்லாம் சொன்னேன், ஏதோ அடியை அறிந்த அளவுல துதி செய்தேன். அடுத்தபடியா உருத்திர பசுபதியாருடைய சரிதம் சொல்ல விளைகிறேன்னு அந்த 14வது பாடல்ல நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய பேரு முருகநாயனாருடைய சரிதத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு சிற்சபாமணி கூட வழங்கி இருக்கிறது. எப்படி திருப்புகழூரோ நம்முடைய நல்லூர் பெருமணமோ அதுபோல அந்த தலங்களில் இருந்து வழிபட்ட பெரும் பேரு நமக்கு இங்கே சிற்சபாமணி கூடத்திலே கிடைக்க புத்த பெருமான் எல்லாம் போல சிற்சபாநாயகனாகிய சிற்சபாநாயகர் அவ்வளோ வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே நாம் பூர்த்தி செய்வோம். இத்தகைய அருமையான தொண்டு செய்து வருகிற பாராட்டுதலுக்குரிய சிற்சபாமணி கூட நிறுவனர் ஐயா திருஞானம் ஐயா அவர்களுடைய திருவருட்சமூகம் பல்லாண்டு வாழ்க்கை என்று மீண்டும் ஒரு கரவொலி எழுதி இந்த அளவிலே திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது வீக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கணோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.